சரி கிளாஸ் அது இதுவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ யாரும் வெறினம் போல வீடு இருக்கிற கேவலமண்டா. யாரும் வெறினமண்டா ஒரே டென்ஷன். யாரும் வெறினம் முடா முடா எழுங்க எழுங்க முடா எழுங்க யாரும் வெறினம் போல எழுங்க எழுங்க. ஐயோ யாரடி புதிய காலத்து வந்து अरे अरुமையான ஒரு கனவடா 649 விழுற மாதிரி குளவி போட்டேன் நான் போறோம். ஓ காயத்ரிங்க வாங்க 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 வாழ்த்துக்கள் காயத்ரிங்க வாங்க. ஓ குடும்பமா வந்துட்டீங்க சார். என்ன வாங்க வாங்க மேரியக்கா வாங்க. ஹாப்பி பொங்கல். தேங்க்ஸ் உங்களுக்கு. இருங்க இருங்க மேரியக்கா இருங்க. உங்களுக்கு பொங்கல் சாதம் கொண்டு வந்தேன் நான். தேங்க் யூ. இருங்க இருங்க. சேரன்னு வாங்க வாங்க. ஐயோ இவன் என்ன செய்தாலும் பெரிய ஐயோ இருங்கோ வாங்க வாங்க இருங்கோ இருங்கோ எழுப்படா எழுப்படா. ஐயோ என்ன கோவிச்சு கொள்ளாங்க நான் ஓம் காலையில் கொண்டு வரேன் இருங்கோண்ணே. ஐயோ பதட்டப்படாம போட்டு வா. இந்த வீடு கிடக்குற கிடாய சரி சரிண்ணா நீங்க இருங்க நான் போயிட்டு வரேன். குமடா இல்லை நீ சேகர இல்லை நான் முதல் கல்வி கேட்டேன் நீ பிறகு என்ன பிறகு கல்வி கேட்டேன் பதில் சொல். நான் குமனாதான். எங்க போறேன் இந்த வீட்டுல எனக்கு ஒரு மரியாதையும் இல்லை ஒரு நியாயம் மதிக்கிறது இல்லை. இப்படி இருந்தா என்ன மரியாதை விட குரண்டை விட்டு கொண்டு பிடிக்கும். அக்கா நீங்க பொங்கல் கொண்டு வந்தீங்களோ? கொடந்து கஸ்தூரிட்ட கொடுத்து நான் உங்களுக்கு பெரிய அவசரம் வீட்டை போக காண்றதே அருமை பெருமை. சாப்பிடுங்க. பாவி இப்பதான் கொடுத்தாங்க அவளுக்கு சுண்டல் கடல் ஏண்டு அதுக்கிடையே உனக்கு பொங்கல் வருது. சரி பின்ன சாப்பிட்டுட்டு ஆறுதலா போ என்ன அவசரம்? வாடா வாடா ஏதோ புலம்பி கொண்டு ஓடிங்க. எப்படி இருக்கிற இன்றைக்கு பொங்கல் கொண்டாட்டங்கள் எல்லாம் என்ன மாதிரி விசேஷமோ? ஏன் கேட்குறீங்க வேணா இன்னதான் சொல்றேன். பாருங்க வீடு கிடக்குற கேவலத்தை பொங்கின வீடு மாதிரியா இருக்குது. ஒரே மனம். நீங்க பொங்கல் கொண்டாடுறீங்க பொங்கல் பொங்கலையோ பிள்ளை. ஐயோ காயத்ரி அக்கா நாங்க பொங்கலை மறந்து இப்ப எத்தனையோ வருஷம் காயத்ரி அக்கா. இவரோட எல்லாம் சேர்ந்து பொங்கல் கொண்டாடலாம் நினைக்கிறீங்களா? இவரோட சேர்ந்து தண்ணி மட்டும் தான் அடிக்கலாம். கனடாக்கு வந்தோட எல்லாம் சரி சீரழிஞ்சு போனோம். அப்ப குடிக்க பழகிட்டீங்களோ? அது ஒன்றுதான் குறையுது. இந்த பாருங்க தண்ணியே மிதக்குறோம் வீட்டுல. காயத்ரி வந்த நேரமா கதையும் அது வந்த ஆட்களை கவனியும் சாரைய முதல்லாம் மடியில் கிடக்கு. வந்த ஆட்களை கவனியும் சாப்பாடு கொண்டே கொடுக்கும். குமாரா எனக்கு இங்க இருக்கிற நிலவரங்களை பார்த்தால் இங்க குடியும் கும்மாளம் தான் நடக்குது. நீங்கள் நாடு விட்டு நாடு வந்தாலும் விளங்குதா? நான் என்ன சொல்ல உனக்கு விளங்க தனியே சொல்லாதை. நான் சொல்றத கவனமா மண்டையில நாடு விட்டு நாடு வந்தாலும் உங்களோட நிறம் மாறிட்ட ஒத்துக்கொள்றீங்களோ? அப்ப நீங்கள் என்ன செய்யணும்? உங்களோட கலாச்சாரத்தை கொஞ்சம் வேண்டாலும் நீங்கள் செய்தால்தான் நல்லதென்று நான் நினைக்கிறேன். குறைநைக்கு ஆதாயக்குமடா நன்மைக்கு தான் சொல்றேன். சரியோ? இந்த காலால கேட்டு அந்த காலால விடாமல் என்ன குவாதல் ரெண்டைக்கு ஃபுல்லா இருந்து அட்வைஸ் பண்ண போறாங்க. எங்க பிடிச்சாங்களோ உங்களோட நானும் வந்து இதுக்குள்ள மாட்டிப்பட்டு போனேன். உன்னாலதான் இல்லை. சரி நான் போய் உங்களுக்கு ட்ரிங்க் ஏதாவது குடிக்கிறது கொண்டு வர. நல்ல நாள் மதமா வந்திருக்கீங்க குடிச்சிட்டு போய். நிலைமையை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா கிடக்கு. ட்ரிங்க் எல்லாம் வேண்டாம் இருந்து கதையும் போவேன். இல்ல இல்ல நல்ல நாள்னு வந்திருக்கீங்க. நீங்க இது குடிச்சிட்டு தான் போகணும். இருங்க ஓடி வரேன். சரி அப்ப எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா போடுங்க அந்த காஃபியை. ஓகே ஓகே ஓகே. அக்கா எனக்கு ஒரு கப் தாங்க. ஆரன் பாத்துக்கோ. என்ன குமணா நான் சொன்னது மக பிடிக்கல போல இடாக்கு. இங்க பாரு நான் என்ன சொல்ல வாரேன்னா கல்யாணம் கட்டேக நீங்கள் பொம்பளை பார்த்தேக்க பொம்பளைக்கு தமிழ் கதைக்க தெரியுமோ
இருக்கோ என்றெல்லாம் விசாரிக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அதை நீங்க கண்டினியூ பண்றதா எனக்கு தெரியவில்லை. என்ன காயத்ரி, நான் என்ன சொல்றது சரியா? காயத்ரி என்ன ஒரே கதையா இருக்கிறீங்க? இவர் இந்த கலாச்சாரங்களை இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன குணம் மெட்ட கல்ச்சர்ல பாருங்க குணம் என்ன மாதிரி கலாச்சாரத்தை பழகி அந்தந்த நிகழ்வுகளை அந்தந்த மாதிரி செய்யணும். உங்களுக்கு சேமா இல்லையா? காயத்ரி அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இந்த தமிழ் பள்ளிக்கூடங்களை பற்றி இவை கொண்டு தெரியாத போல இருக்கு. குணா என்ன தலையில கைய வச்சது? இங்க வெங்கோர்லயும் சரையிலையும் 2 தமிழ் பள்ளிக்கூடம் நடத்துறாங்களப்பா. அதே உங்களுக்கு $5 தான் 2 மணித்தியால படிப்பிக்கிறாங்க. மற்ற பாடங்கள் எல்லாத்துக்கும் $50 $100 கொடுத்தெல்லாம் விடுறீங்க. இது ஒரு $5 தானே. இதை பற்றி நீங்க கேள்விப்பட இல்லையோ? தமிழை படிச்சு என்ன தக்கிலிச்சீங்க? எல்லாருக்கும் தமிழ தெரியும். அது சரி. ஒரு பிரெஞ்ச படிச்சிருந்தாலும் சேரனைக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் எடுத்திருக்கலாம். இப்ப வேலையெல்லாம் வீட்டுல இருக்கு. நீ ஒரு தமிழனா இருந்து கொண்டு கதைக்கிற கதையே உங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க 100 150 200 சும்மா வந்திருக்கிறாங்களே. இங்க தமிழ்ல இருக்கிற பெற்றடாப்பா, தமிழ்ல இருக்கிற பெற்று தமிழ் அவங்களோட தாய் மொழி, உயிர் மொழி. சும்மா வந்து சாப்பிட்டுட்டு போக வந்தவங்க. இப்படி போனா கடைசியில இந்த ஆனா அவன்னா அரிச்சுவடி எல்லாம் மியூசியத்துல தான் வச்சு பார்க்க வேணும். சரியா சொன்னீங்க அப்பன். சரி, என்ன என் வைஃப் கால் பண்றா, ஐ கோட் கோ நவ. உங்களை சந்திச்சது சரியான சந்தோஷம். ஆனா அடுத்த பொங்கல் மட்டும் என்ன கண்றாங்க தயவு செய்து போயிட்டு வா. போட்டு வா நான் பிறகு கவனி. ஹலோ, எப்படி இருக்கிறீர்கள்?